ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கனிம வள கொள்ளை நடைபெறுவதாக புகார் அளித்தவர் வீட்டில் குட்கா இருப்பதாக கூறி போலீசார் சோதனை மேற்கொண்டிருக்கின்றனர். திருவாடானை புதுவயல் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் மணல் கொள்ளையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுவயல் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக்கின் உறவினர் வினோத் அவசர போலீஸ் உதவி எண் 100ஐ தொடர்பு கொண்டு புகார் அளித்த நிலையில் காவல்துறை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கனிம வள கொள்ளை நடைபெறுவதாக புகார் அளித்தவர் வீட்டில் குட்கா இருப்பதாக கூறி போலீசார் சோதனை மேற்கொண்டுள்ளனர். திருவாடானை புதுவயல் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் மணல் கொள்ளையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் புதுவயல் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக்கின் உறவினர் வினோத் அவசர போலீஸ் உதவி எண் 100ஐ தொடர்பு கொண்டு புகார் அளித்த நிலையில் காவல்துறை மிரட்டல் விடுத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது ராமநாதபுரம் செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. சார், நீங்க சொல்ற மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பகுதியை சேர்ந்தவர் அந்த பகுதியில் எஸ்பி பட்டம் பகுதியில் தொடர்ந்து மணல் கொள்ளை நடைபெற்று வருகிறது. இது குறித்து புகார் காவல் நிலையத்துக்கு நேரடியாக சென்று புகார் அளித்த நிலையிலும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இது குறித்து அவசர போலீஸ் 100க்கு குமார் என்பவர் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொள்ளாமல் புகார் அளித்தவரையே காவல் நிலையத்துக்கு வரவழைத்து அவரை மிரட்டும் தோணியில் விசாரணை மேற்கொண்டவுடன் அவர் சிறிது நேரம் கழித்து வீட்டுக்கு சென்ற நிலையில் தங்களது வீட்டில் குட்கா பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்குன்னு சொல்லி அவர் வீட்டை சோதனையிட்டிருக்காங்க. அங்கே ஒன்றும் இல்லாத நிலையில், அதாவது மணல் கடத்தல் தொடர்பான புகாரை தெரிவித்ததற்கு ஒரே காரணத்திற்காக அந்த இளைஞர் தற்போது காவல்துறையினால் மிரட்டப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சட்டம் ஒழுங்கை சரியாக நடைமுறைப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டிய தாவேக அரசு அதை விடுத்துவிட்டு புகார் அளித்தவர் மீதே அச்சுறுத்தும் வகையில் செயல்படுவது அந்த பகுதி கிராம மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பீதியும் ஏற்படுத்தி இருக்குது. மார்ஷல், விரிவான விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.